Unit 6, Exercise 6.2, Question number 10. Show that the points 1, 3, 2, 1 and half comma 4 are collinear by using first subdivision, concept of slope, second subdivision using a straight line and third any other method. So 3 points கொடுத்திருக்காங்க. இந்த 3 pointsம் collinear-ஆ இருக்கா? collinear-ஆ இருக்கணும் அப்படின்னா இந்த 3 pointsம் ஒரே லைன் மேலே லையாக இருக்கணும். By using concept of slope. So first method, slope method use பண்ணி இதை நம்ம collinearன்னு சொல்லணும். இந்த 3 pointsையும் collinearன்னு சொல்லணும். ரெண்டாவது straight line, equation of straight line நம்ம யூஸ் பண்ணி இந்த 3 pointsையும் collinearன்னு சொல்லணும். And third, any other method. இன்னும் வேறு ஏதாவது மெத்தட் இருந்தால் அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 pointsம் lie on the same straight line, அதாவது collinear அப்படிங்கிறத சொல்லணும். Now let's see the solution. Let ஏங்கிறது 1,3ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். Bங்கிறது 2,1 and C அப்படிங்கிறது 1/2, 4. 2,4. இதை வந்து collinearன்னு சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யூசிங் ஸ்லோப், கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப்பை யூஸ் பண்ணி இதை நம்ம collinearன்னு சொல்ல போகிறோம். கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப், அதாவது ஸ்லோப் ஆஃப் AB. ஸோ ஃபார்முலா என்ன? y2 minus y1 divided by x2 minus x1, okay, which is equal to, இப்போ இது வந்து x1 y1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது x2 y2, ஓகே. இது y2 minus y1, அதாவது 1 minus 3 divided by x2 minus x1, 2 minus 1. So what's the answer? 1 minus 3ங்கிறது minus 2, 2 minus 1ங்கிறது 1. So let it be minus 2 itself. Slope of ABங்கிறது minus 2. Next, slope of BC find out பண்ணலாம், அல்லது slope of ACங்க find out பண்ணலாம். இப்போ slope of AC find out பண்ணலாம். ஸோ இதுவும் ஏசியோடைய ஸ்லோப்பும் நமக்கு -2 கிடச்சிது அப்படின்னா the 3 points lie on the same straight line, collinearன்னு சொல்லிடலாம். The same formula we are going to use. இப்போ இதை வந்து நம்ம x2 y2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஏங்கிறது இது x1 y1 ஆகவே இருக்கட்டும். y2 minus y1, அதாவது 4 minus 3 divided by x2 minus x1. ஸோ half minus 1. half minus 1. 4 minus 3ங்கிறது 1. half minus 1 அப்படின்னா minus half. இதை நம்ம -2ன்னு எழுதலாம். ஸோ பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் ஏசியும் ஈக்குவலாக இருக்குது. இதோடைய ஸ்லோப் ஈக்குவலாக இருக்குது. therefore A, B and C are collinear. A, B and C are collinear. Next, second subdivision using straight line ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ straight line யூஸ் பண்ணி இதை collinearன்னு சொல்ல போகிறோம். Using straight line. ஸோ அதே 3 vertices. ஏங்கிறது என்னது? 1,3. Bங்கிறது 2,1 and Cங்கிறது 1/2,4. இப்போ equation of the straight line passing through 2 points, இந்த formula யூஸ் பண்ண போகிறோம். equation of the straight line passing through 2 points. Passing through 2 points. Okay, so இது x1 y1, இது x2 y2ன்னு எடுத்துக்கலாம். x2 y2. Equation of the straight line passing through 2 points என்ன formula? y minus y1 divided by y2 minus y1, which is equal to x minus x1 divided by x2 minus x1, which implies that y minus y1. Okay, so y minus y1, y1ங்கிறது 3 divided by y2 minus y1, அதாவது 1 minus 3. 1 minus 3 னா -2.
அடுத்தது x minus x1. So x minus x1ங்கிற பிளேஸில் 1 இருக்குது. Divided by x2 minus x1. 2 minus 1 is 1. So this is y minus 3 divided by minus 2. இது எப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 இங்கே மல்டிப்ளை பண்ணால் y minus 3 தான். minus 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். y minus 3 is equal to minus 2 into x minus 1. So y minus 3 minus 2x plus 2 வரும். ஸோ எக்ஸ் நெகட்டிவாக இருக்குது, அதனால ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துடலாம். 2x ப்ளஸ் ஒய். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. minus 3 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் minus 2. அப்போ minus 3 and minus 2 is minus 5 is equal to 0. சரி, 2 பாயிண்ட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். தேர்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இந்த தேர்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும் போது அது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த தேர்ட் பாயிண்ட், அதாவது சிங்கிற வேர்டெக்ஸும் அந்த லைன் மேலேயே தான் அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும். ஓகே, இதோடைய ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இது தான். ஓகே, இன்கேஸ் சிங்கிற வேர்டெக்ஸ் இந்த லைன் மேலே அமைஞ்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த பாயிண்ட் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஓகே, சிங்கிற வேர்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம், 1/2, 4. இப்போ இது எக்ஸ் ஒய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். at 1/2, 4. 1/2, 4. ஸோ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் ஒய் இருக்கிற பிளேஸில் 4 minus 5 ரைட் சைடில் 0ன்னு இருக்குது. 2 will get cancel. இப்போ 1 plus 4 which is 5. 5 minus 5 is equal to 0. அதாவது 0 is equal to 0. Therefore the point half, 4 lies on the straight line. So 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஆப்டைன் பண்ணோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இந்த சிங்கிற வேர்டெக்ஸ் இந்த கோஆர்டினேட்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் போது இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு. சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கு அப்படின்னா நிச்சயமாக இந்த பாயிண்ட் இந்த லைன் மேலே தான் அமைஞ்சிருக்கு. therefore A, B and C are collinear. A, B and C are collinear. Okay, now third subdivision, any other method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. any other method. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏரியானா நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸுன்றது தெரியும். ஓகே, ஸோ நிச்சயமாக அங்கே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். அங்கே ஸ்பேஸ் இல்லை, வெறும் லைன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஆன்சர் வந்து அங்கே ஸ்கொயர்ஸே இல்லை, ஸ்பேஸே இல்லை, அப்போ 0ன்றது கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இது ஸ்ட்ரெயிட் லைனான்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா, half ஆஃப் நமக்கு 3 வெர்டிசஸ் இருக்கும் ஒரு ட்ரையாங்கிளில், 3 வெர்டெக்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு வெர்டெக்ஸோடைய கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கலாம், x1 y1, x2 y2, x3 y3. ஸோ இந்த ஃபார்முலாலாம் லாஸ்ட் இயரே பார்த்துருக்கீங்க. x1 y1 இப்படி எழுதிட்டு ஸோ இது இப்படிலாம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். which is equal to half x1 y1. இது நம்ம பார்த்தது 1 3. and then x2 y2ங்கிறது 2 1. and then x3 y3ங்கிறது half 4. and திரும்ப x1 y1 அதாவது 1 3 ரிப்பீட் ஆகும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ which is equal to half. இது இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1 1s are 1, 2 4s are 8. Okay, and half into 3 which is 3/2 minus, open the bracket. இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், 3 2s are 6. 1 into half is half plus half plus 4 1s are
4 ones are 4. Already பண்ணிட்டோம். Okay. So 0 வந்துடுச்சுன்னா ABC are collinear ன்னு அர்த்தம். ஓகே, அங்கே ஸ்பேஸே இல்லைன்னு அர்த்தம். இது 9 + 3 divided by 2 and இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10 + half minus of 10 + half. ஓகே, இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். half இது எல்சிஎம் எடுத்தோம்னா 2 9s are 18, 18 + 3 is 21. So 21 divided by 2 minus 2 10s are 20, 20 + 1 is 21. So 21 divided by 2. Same numbers but opposite in sign. Therefore, it is 0. 0 into half is 0. அப்போ area of the triangle is 0. அப்போ அங்கே ஸ்பேஸே இல்லை. ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு straight line. Area of the triangle ABC is equal to 0. So, which implies that A, B and C are collinear. அதாவது 3 பாயிண்ட்டும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகே, A, B and C are collinear. Hence proved. Hence proved. Thank you, children.